नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधिये वासिष्ठाय नमो नमः நம சர்வேபியः. இப்போ மேற்படி பாரதத்தில் வைஷம்பாயனர் என்ன சொன்னார் அப்படின்றதுலேருந்து அனுபவிக்கணும். வைஷம்பாயன உவாச்ச க்ஷணம் குரு மகாராஜ விபுலோயம் அனுக்ரமः புண்ணியாக்கியானஸ்ய வக்தவ்யः கிருஷ்ணத்வைபாயனேரிதः மஹர்ஷே சர்வலோகேஷு பூஜிதஸ்ய மகாத்மனः பிரவக்ஷ்யாமி மதம் கிருத்ஸ்னம் வியாசஸ்யாமித தேஜசः. ஹே மகாராஜா, இந்த கதை நீர் இப்போ கேட்குறீரே பூர்த்தியாக கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீர் தான் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப பெருசு. மொத்த பாரதத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமாக சொன்னேனே, அது வெறும் ஆரம்பம் தான். மொத்த பாரதத்தையும் இப்போ கிருஷ்ணத்வைபாயந்திர மகரிஷி, பெரிய மகரிஷி வியாசர், அவர் இடத்துல இருந்த அளவிட முடியாத மனசக்தியை கொண்டு லோகங்களே பூஜிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகனியர் இதை எழுதியிருக்கார். மொத்தத்தையும் சொல்கிறேன், ஆனால் இதுக்கு கொஞ்சம் நாழி பிடிக்கும். இந்த பாரதம் 1,00,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது. இதை சத்தியவதியினுடைய பிள்ளையான வியாசர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிகரில்லாத மனோபலத்தை கொண்டு ஏற்றினார். எவன் ஒருவன் இந்த பாரதத்தை மற்றவாளுக்கு சொல்கிறானோ, யாரெல்லாம் அதை கேட்குறாளோ படிக்கிறாளோ, அவள் அத்தனை பேருமே பிரம்மாவனுடைய லோகத்துக்கு போயிட்டு தேவர்களுக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை அடைவர்கள். இந்த பாரதம் வேதத்துக்கு நிகரானது, பவித்திரமானது, உத்தமமாக இருக்கக்கூடியது. எல்லாவற்றை காட்டிலும் பரம உத்தமமாக இருக்கக்கூடிய இந்த கிரந்தம் நிச்சயம் எல்லாராலையும் கேட்கப்பட வேண்டியது. இது ஒரு புராண கதை, ரிஷிகள்லாம் பூஜிச்ச கதை. இதில் அர்த்தத்தையும் காமத்தையும் பற்றி எத்தனையோ முக்கியமான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பவித்திரமான கதை ஒருவனுடைய மனசில் மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஆசையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு பண்டிதன் கிருஷ்ணத்வைபாயனர் இயற்றிய இந்த வேதத்தை சொல்வதின் மூலியமாக அவனுக்கு நிறைய செல்வமானது சேரும். யாருக்கு சொல்வதின் மூலியமாக அப்படின்னா, நன்னா லிபரலா, சத்தியவானா, நம்பிக்கையா, பணிவோட நம்பிக்கை இருக்கிறவாழ்கிட்டக்க சொன்னினாக்க அவளுக்கு தனமானது சேரும். பாபங்கள் சொல்லும் பொழுது சிசுஹத்தி, பிறக்காத கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவை கொன்ன பாப்பம் கூட இதை கேட்ட மாத்திரத்தில் மறைஞ்சிரும். பெரிய பாப்பிஷ்டனே கூட இந்த சரித்திரத்தை கேட்டான்னா எப்படி சூரியன் ராகு கிட்டேருந்து தப்பித்தாரோ அந்த மாதிரி எல்லா விதமான பாப்பங்கள்லேருந்தும் அவன் தப்பித்து விடுகிறான். இந்த சரித்திரத்துக்கு ஜெயான்னு பேர். நிச்சயமாக யாரெல்லாம் வெற்றிக்கு ஆசைப்படுறாளோ அவள் அத்தனை பேருமே பாரதத்தை கேட்கணும். இதை கேட்டு ஒரு ராஜா மொத்த பிரபஞ்சத்தையும் தன் வசத்தே கொண்டு வந்து எதிரிகளை சுலபத்தில் அவனால் வீழ்த்த முடியும். அப்படிப்பட்ட இந்த சரித்திரத்தை ஒரு மகத்தான சாந்தியை நிலைக்கக்கூடிய ஒரு செயலாகும். நிறைய இந்த ஆசிர்வதிக்க பலன்களை தரக்கூடியதாய் இது இருக்கு. இது ஒரு மகத்தான தியாகம். இதை எப்பொழுதுமே ஒரு இளம் மன்னர் தன்னுடைய ராணியோட கூட உட்கார்ந்து கேட்கணும். ஏன்னா இதை கேட்டால் அவளுக்கு ஒரு வீர மகனையோ இல்லை மகளையோ அரியணையில் அமர்த்தறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாரதம். அதே போல தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரமும் கூட, மோட்ச சாஸ்திரமும் இதுதான் அப்படின்னு சொன்னது உயர்ந்த புத்திமானான வியாசர். இதை இப்பையும் இருக்கிறவா கேட்பா, பின்னாளில் வரக்கூடியவர்களும் கேட்பா. எவன் ஒருவன் இதை கேட்கின்றானோ அவனுக்கு புத்திராக சுஷ்ரூஷவக சந்தி பிரேஷியாச்ச பிரியகாரிணக. அவளுக்கு இதனால தன் பிள்ளைகளிடத்துலையும் தனக்கு கீழே வேலை பார்க்குறவர்கள் இடத்துலையுமே ஒரு மரியாதையானது ஏற்படும்.
மதிப்பானது ஏற்படும். அதே போல எவன் ஒருவன் இதை கேட்கின்றானோ கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு பாப்பங்கள்லேருந்து விமோச்சனம் கிடைக்கிறது. இந்த சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ அவன் என்ன பாப்பம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு இந்த கேட்ட மாத்திரத்திலேயே அவனுக்கு விமோச்சனம் கிடைச்சிடும். எவன் ஒருவன் இந்த பரத வம்சத்தினுடைய சரித்திரத்தை எவன் ஒருவன் கேட்கின்றானோ எந்தவித குற்றமும் கண்டுபிடிக்காத அவனுக்கு வியாதிகளை பற்றின பயமே வேண்டாம், மற்ற லோகங்களை பற்றின பயமும் வேண்டாம். பாண்டவர்களுக்கும் மற்ற க்ஷத்ரியர்களுக்கும் உயர்ந்த பெருமையை தேடித்தரும் வகையில் எல்லா வித்யைகள்லையும் ஞானமுடையவர், உயர்ந்தவர். ஏற்கனவே அவர் பண்ணின மகோபகாரங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே புகழை பெற்றிருக்கூடிய கிருஷ்ணத்வைபாயனர் இந்த லோகக்ஷேமத்துக்காக ஆச்சரியமான பவித்திரமான மகத்தான ஒருவனுடைய புகழையும் ஆயுசையும் நீட்டிக்க கூடியதாய் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை இயற்றியிருக்கார். எவன் ஒருவன் தர்மத்தை பெறணும் அப்படின்ற ஆசையினால இந்த வரலாற்றை புனிதமான பிராமணர்களுக்கு கேட்கும்படிக்கு செய்கின்றானோ அவன் பெரும் பலத்தையும் வற்றாத தர்மத்தையும் அடைகிறான். எவன் ஒருவன் நித்தியம் இந்த குருச்சரித்திரத்தை சொல்லிண்டே இருக்கானோ அவன் க்ஷண மாத்திரத்துல பவித்திரமாயும் புனிதமுடையவனாயும் மாறிவிடுறான். எவன் ஒருவன் அவனுக்கு பெரிய குடும்பமானது ஏற்படும். அதே நேரத்தில் உலகத்தில் மதிப்பும் கூடும். ஒரு பிராமணன் எவன் நித்தியம் இந்த பாரதத்தை படிக்கிறானோ, அதாவது 4 மழை மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய 4 மழை மாதங்களில் எவன் ஒரு பிராமணன் இந்த பாரதத்தை நித்தியம் படிக்கிறானோ ஒரு நாள் கூட விடாத அவனுக்கு எல்லா விதமான பாப்பங்களும் அழிந்து விடுகின்றன. எவன் ஒருவன் இந்த பாரதத்தை படித்திருக்கிறானோ அவன் வேதத்தை படித்தவனுக்கு நிகராகின்றான். வேதத்தை படித்தவாளுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் இருக்குமோ அதே மதிப்பும் மரியாதையும் பாரதத்தை வாசித்தவனுக்கும் கொடுக்கணும். இதில் தேவதைகளை பற்றின விஷயங்களும் ரிஷிகளை பற்றின விஷயங்களையும் ராஜ ரிஷிகளை பற்றின விஷயங்களையும் கேசவன் குற்றமற்றவனாய் இருக்கின்றானே அவரை பற்றின விஷயமும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் திகழக்கூடியவரை பற்றின விஷயமும் அவருடைய தர்ம பத்தினியான பார்வதியை பற்றின விஷயமும் எத்தனையோ தாய்மார்களுடைய கார்த்திகேயனுடைய ஜனனத்தை பற்றின விஷயமும் உயர்ந்த பிராமணர்கள் பசுக்களினுடைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கே. இது ஸ்ருதியினுடைய சாரமாய் திகழக்கூடியது. அதனால தர்மம் நிலைக்கணும், தர்ம நெறியிலே இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறானே அவனால் இந்த சரித்திரமானது கேட்கப்பட வேண்டியது. எவன் ஒருவன் இதை பிராமணர்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி வருதோ இல்லையோ இந்த அமாவாசை பௌர்ணமி பட்சங்களில் சொல்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான பாப்பங்களும் போய் ஸ்வர்க்கத்தையே ஜெயிச்சவனாக இருக்கின்றான். ஒரு கால் அவன் ஸ்வர்க்கத்துக்கு ஆசைப்படலை அப்படின்னாக்க மோட்சத்தையே அடைகின்றான். எது சாஸ்வதமோ அந்த பிரம்மத்தை அவன் அடைகின்றான். எவன் ஒருவன் ஸ்ரார்த்தத்தின் போது இந்த பாரதத்தில் இருக்கிற ஒரு வரிய கூட பிராமணர்களால் கேட்கும்படிக்கு செய்பவர் அந்த ஸ்ரார்த்தத்தை வற்றாததாக மாத்திடுறார். அதே மாதிரி பித்ருக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களால் எப்பொழுதுமே திருப்தி அடைஞ்சவாளா இருக்கா. நம்மளுடைய இந்திரியங்கள்னால மனசால வாக்கால தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணுறோமே அந்த பாப்பங்களையெல்லாம் இது வேரோட சாச்சுடுறது. மகாபாரதத்தை கேட்டால் எல்லா விதமான பாப்பங்களும் வேரோடு அழியறது. ஏன்னா இந்த சரித்திரம் உயர்ந்த பரத ராஜாக்களினுடைய சரித்திரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. அதனால தான் இதுக்கு மகாபாரதம்னு பெயர் ஏற்பட்டது. இப்படி எவன் ஒருவன் இந்த பாரதத்தை பற்றி ஏன் அதுக்கு மகாபாரதம்னு பெயர் வந்தது அதை சொன்னால் பாப்பங்கள் எல்லாம் இப்படி அழிஞ்சு போயிடும்ன்றதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தன் அதை சொல்கிறான் பாருங்கோ. அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு சுத்தி ஏற்பட்டு பாப்பங்கள்லாம் அவனை விட்டு விலகிவிடுறது. கிருஷ்ணத்வைபாயனர் மகரிஷி இந்த பாரதத்தை திரிபிர் வருஷைர் லப்தகாமக கிருஷ்ணத்வைபாயனோ முனிகி 3 வருடங்களில் இயற்றி முடித்தார். நித்தியம் காத்தால எழுந்து
அவரோட அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு தன்னை சுத்தப்படுத்தி உண்டு அதுக்கப்புறமா இந்த பாரதத்தை எழுதுறதுக்கு உட்காண்டாராம். அதனால பிராமணர்கள் நிச்சயமா இந்த பாரதத்தை கேட்கணும், அதில் சொல்லியிருக்கிற கிரமங்களை கடைப்பிடிச்சுண்டு கேட்கணும். இந்த புண்ணியமான பாரதத்தை, ஆச்சரியமான இந்த பாரதத்தை கிருஷ்ணத்வைபாயனரால் இயற்றப்பட்டதா இருக்கு. இதை பிராமணர்கள் கேட்கணும். எந்த பிராமணர்கள் இதை மற்றவாளுக்காக சொல்றாளோ, அவளை கேட்கும்படிக்கு செய்யறாளோ, அவ கேட்கறாளோ, அவ எந்த நிலையில வேணா இருக்கட்டும், அவளுடைய புண்ணிய பாவ பலன்கள் அவர்களை தாக்காது. எவன் ஒருவன் தர்மத்தை அடையணுன்ற ஆசையில இந்த பாரதத்தை கேட்கறானோ அவன் பூர்த்தியா கேட்கணும். ஏன்னா எல்லா சரித்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கே, அத்தனை சரித்திரங்களுக்கும் நிகரான சரித்திரத்தை உடையது இந்த பாரதம். எவன் ஒருவன் கேட்கின்றானோ இந்த பாரதத்தை, அவனுக்கு மனசளவுல சுத்தியானது ஏற்படுறது. ஸ்வர்க்கத்தை ஒருவன் அடையறதின் மூலியமாக ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு சந்தோஷத்தை ஒருவன் பாரதத்தை நித்தியம் கேட்டு வாசிச்சு பெறறான். எவன் ஒரு தர்மிஷ்டன் மனசுல மரியாதையோட கூட இருந்துட்டு இதை கேட்கறானோ, இல்ல மற்றவர்களை கேட்கும்படிக்கு செய்யறானோ, இல்ல வாசிக்கிறானோ, அப்படிப்பட்டவன் ராஜசூய யாகத்தையும் அஸ்வமேத யாகத்தையும் பண்ணினதற்குண்டான பலத்தை பெறுகிறான். இந்த பாரதம் அப்படின்றது ரத்னங்களுடைய இருப்பிடமாய் இருக்கக்கூடியது. எப்படி அந்த பெரிய சமுத்திரத்தை நம்ம சொன்னோம் பார்த்தலாம் முன்னாடி, அதில் நிறைய கணக்கிட முடியாத மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள்லாம் இருந்ததுன்னு, அந்த சமுத்திரம் மாதிரியோ இல்லை பெரிய மேருமலை மாதிரியோ தான் இந்த பாரதமும் கருதப்படுறது. இந்த பாரதம் பவித்திரமானது, உயர்ந்தது, வேதங்களுடைய பவித்திரத்துக்கு நிகரான பவித்திரத்தை உடையது. கண்டிப்பா இதை கேட்கணும். காதுக்கு இனிமையாய் அமிர்தமாய் இருக்கக்கூடியது, பாபங்களை அழிக்கக்கூடியது, தர்மத்தை அதிகரிக்கக்கூடியது. ஹே மகாராஜா, எவன் ஒருவன் இன்னொருத்தர் கேட்கும் பொழுது மகாபாரதத்தை தானமா கொடுக்கறானோ, அவன் புஸ்தகத்தை மாத்திரம் கொடுக்கல, பூமி தானத்தை பண்ண கணக்கு வரும். கேட்கக்கூடியவர்களுக்கு இனிமையாகவும் வெற்றியை மட்டுமே ஈட்டி தரக்கூடிய பவித்திரமான சரித்திரமாயும் இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ முழுசா சொல்றேன், கேளுங்கோ. ரிஷி கிருஷ்ணத்வைபாயனர் நித்தியம் கார்த்தால 3 வருஷத்துக்கு எழுந்துண்டு தன் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆச்சரியமான இந்த மகாபாரதத்தை இயற்றிருக்கார். ஹே பரத வம்சத்தில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, எதெல்லாம் தர்மத்தை பற்றி, அர்த்தத்தை பற்றி, காமத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி இந்த பாரதத்தில் சொல்லியிருக்கோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் வேற எங்கே போனாலும் கிடைக்கும். எது இதில் இல்லையோ அது இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் போய் தேடினாலும் கிடைக்காது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதி ஹாஸ்தி தத் அந்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத் குவச்சித். இதை சொல்லி பாரதத்தினுடைய பெருமையை வைஷம்பாயனர் பூர்த்தி பண்ணுறார். இதுக்கப்புறமா அம்சாவதரண பருவத்தில் உபரிச்சரவசூரோட சரித்திரமானது அடுத்தது சொல்லப்படுறது. அதை நம்ம நாளைய தினம் அனுபவிக்கலாம். பாரதம் பெருமைகள் நாம் இன்னைக்கு கேட்டோம். இந்த பாரதத்துடைய ஏற்றம் என்னன்றதை இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த பாரதத்தை தொடர்ந்து எல்லாரும் கேளுங்கோ. கேட்டுருக்கிறவா தொடர்ந்து கேளுங்கோ, கேட்காதவா இனிமேலாவது கேட்க ஆரம்பிங்கோ. லோகக்ஷேமம் வகாமியம் தான் நம்ம எதிர்பார்க்கறது. அதனால் லோகக்ஷேமத்துக்காக தான் இந்த பாரதமானது இப்போ கொடுக்கப்படுறது. எல்லாருக்கும் சகல விதமான மங்களங்களும் திவ்ய தம்பதிகள் ஆச்சாரியனோட சேர்ந்து இருந்து எல்லாருக்கும் மங்களங்களை அனுகிரகிக்கணும்னு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏதேனும் பிழை இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்மா கரணகுணசாமி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீமத் சிலகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரிய மகாதேசிகாய நமஹ. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.